மைக்கேல் ஜாக்சன் எப்படி வீடு முழுக்க டொக்கச வச்சிருந்தாரோ அதே போல நம்ம கால்ல வர்ற சுளுக்கில் இருந்து தலை உச்சிக்கு ஏற தலைவலி வர எல்லா வியாதிக்கும் நமக்கு இருக்கிற ஒரே டாக்டர் சித்தாலேபர். திஸ் இஸ் டே 9 குட்டி ஸ்டோரி பட் பெரிய இம்பாக்ட் சேலஞ்ச். 200 வருஷம் பழைமை வாய்ந்த தங்களோட ஃபெமிலிக்குள்ளே முடங்கிக்கிருந்த ஆயுர்வேதத்தை ஒரு பிராண்டாக உலகம் முழுக்க கொண்டு போகணும் என்ற ஒரு இலட்சியத்தோட டாக்டர் ஹெட்டிகோட 1971 2500 கேபிட்டலோட தங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக சித்தாலேபபாம லான்ச் பண்றாரு. அப்போதான் வெஸ்டர்ன் மெடிசின் கொடியாட்டி பறந்த காலம். ஆயுர்வேதத்தை ஒரு ப்ராடக்டாகவே பார்க்க மறுத்தாங்க. ஆயுர்வேதம் என்றது வெறும் கஷாயம், கிராமத்து வைத்தியம் என்ற எண்ணத்தை மக்களோட மனசிலிருந்து கரட்ட நிறையவே கஷ்டப்பட வேண்டியிருந்தது. கடையாய் போய் இது நம்ம நாட்டு ஆயுர்வேத ப்ராடக்ட் இதை வெளியே புரிய வச்சாரு. ஆனா அவருக்கு ஸ்டார்டிங்ல டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டது. ஸ்ரீபாத போன்ற தலங்கள்ல கேம்ப் அடித்து அங்கு மேலேற மக்களோட டயர்டுக்காக கொத்தமல்லி ட்ரிங்கும், கால் வலிக்காக சித்தாலேபபாம் என்றும் ஃப்ரீயாகவே ப்ராடக்டை யூஸ் பண்ண விட்டு பிரெயின் அவேர்னஸை கிரியேட் பண்ணாரு. வெறும் பாமோட மட்டும் நிக்காம டூத் பேஸ்ட், சோப் அண்டு நிறைய ஏரியால ஆயுர்வேத சொல்யூஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் தங்களோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல பாரம்பரிய முறை தவறாம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாங்க. இன்னைக்கு மக்களோட ட்ரஸ்ட்டை வேண்டு பெயின் ரிலீஃப் மார்க்கெட்ல 85% மார்க்கெட் ஷேர்ஸை வச்சிருக்கிறதால ஃபாரின் பிராண்ட்ஸான ஐடெக்ஸலுக்கு கிட்ட நெருங்கவே முடியல. பழமைக்கு மாறான ஐடியாவை மார்க்கெட் பண்றது கஷ்டம், அதை மக்களுக்கு புரிய வைக்கிறது அதை விட கஷ்டம். உங்களோட ப்ராடக்ட் ரியல் வேல்யூ அதை கொண்டு சேர்க்கிற ஸ்ட்ராட்டஜி சரியா இருந்தா வெற்றி ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வரும்னு சுவாமிஜியே சொல்லியிருக்காரு.